ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த கிளாஸ் 9 ட்ரையாங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் பார்த்துக்கலாமா? பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே சிம்பிளாக எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா சம்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிரிட்டீரியா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள்னா என்ன? ஃபஸ்ட்டு 3-sided polygon made up of 9 segments. 3-sided polygon அதான் என்னது? ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதான் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ABC. ஓகே, இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிமிலர்னா என்னன்னு பார்க்க போகிறோம், கான்க்ருவென்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சிமிலர் அப்படின்னா சேம் ஷேப் மட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சிமிலர். கான்க்ருவென்ட் அப்படின்னா சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ், அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிரிக்கெட் பால் வச்சுருக்கீங்க, ஃபுட்பால் வச்சுருக்கீங்க, ரெண்டுமே சிமிலராக கான்க்ருவென்ட்டாக. இப்போ கிரிக்கெட் பால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும், ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கான்க்ருவென்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஃபுட்பால் அதே மாதிரி இன்னொரு ஃபுட்பால் எடுத்துக்கிறீங்க, ரெண்டுமே எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கான்க்ருவென்ட்டாக இருக்கும். ஏன்னா சேம் ஷேப்பு சேம் சைஸு. ஸோ சேம் ஷேப்பாகவும் இருக்கணும், சேம் சைஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது கான்க்ருவென்ட்டு. ஷேப் மட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமிலர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன், இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் PQR. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சிமிலராக இருக்குமா இல்லை கான்க்ருவென்ட்டாக இருக்குமா? சேம் ஷேப் ஆனால் சைஸ் டிஃபர் ஆகுதா? ஸோ டெஃபினட்டாக இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும். இந்த சிமில் அப்படின்னா சிமிலர். ஓகேவா? ஸோ இன்னொன்று கொடுக்குறேன், ஒரு சர்க்கிள் வித் ரேடியஸ் 3, ஒன் மோர் சர்க்கிள் ரேடியஸ் வித் 3. ஓகே, இந்த ரெண்டு சர்க்கிளும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுக்குமே ரேடியஸ் 3, இதுக்குமே ரேடியஸ் 3, சேம் ஷேப், ரேடியஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியாவும் சேமாக இருக்குமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கும்? கான்க்ருவென்ட்டாக இருக்கும். ஸோ இதோட சிம்பிள் என்ன இருக்குது? இதுதான் கான்க்ருவென்ட். சிமிலர்னா என்ன, கான்க்ருவென்ட்னா என்னன்ற பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்க்ருவென்ஸ் ரூல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கான்க்ருவென்ஸ் ரூல் என்ன அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு தான் பார்க்க போகிறோம். சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு. சைடு ஆங்கிள் சைடுனா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன், ஒரு ட்ரையாங்கிளில் ABC, இதோட சைடு 7 வச்சுருக்கேன், இது 10 வச்சுருக்கேன். அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிளில் இங்கே 7, இங்கே 30 டிகிரி, இங்கே 10 அப்படின்னு வச்சுருக்கேன். ட்ரையாங்கிள் PQR. ஓகே, இது ரெண்டும் கான்க்ருவென்ட்டாக இல்லைன்னு சொல்லப்படுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னா 2 sides that included angle. 2 sides, அந்த ரெண்டு சைடுக்கும் இருக்கிற இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து அப்படியே இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக தான். இங்கே 7, இங்கே 10, ரெண்டு சைடு ஈக்குவலாக, இந்த ரெண்டு சைடு அதோட இன்க்ளூடட் ஆங்கிள்னா 30 டிகிரி. இதே மாதிரி அங்கேயுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள் 7, 10, 30 டிகிரி. கரெக்டாக இந்த 7 and 10ஓட இன்க்ளூடட் ஆங்கிள் 30 டிகிரியாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் சைடு ஆங்கிள் சைடு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு. நான் இங்கே 7, 30 டிகிரி 10 அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கேயுமே நான் எப்படி எடுக்கணும்? 7, 30 டிகிரி 10 தான் எடுக்கணும். ஸோ சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது, அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? கான்க்ருவென்ட்டாக இருக்கும். அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? ஸோ ட்ரையாங்கிள் நான் எடுத்துருக்கேன் 7, 30 டிகிரி 10. ஸோ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி தான் போகிறாங்க, 7, 30 டிகிரி 10 போகிறாங்க. ஸோ BAC. ட்ரையாங்கிள் BAC கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள். இங்கே எப்படி போகணும்? 7, 30, 10 அப்படின்னா இங்கே எப்படி நம்ம வரணும்? 7, 30 டிகிரி 10 அப்படி தான் வரணும். ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள் இருக்கும்? PQR. கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் PQR. ஸோ நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ PA is equal to PQ.
PA வேல்யூ 7, இங்க PQ வேல்யூ 7. அதே மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிள் A is equal to angle Q. கரெக்டா இருக்கா? So angle A 30 degree, இங்க angle Q 30 degree. Next side என்ன? AC is equal to QR. இங்க AC என்ன 10, இங்க QR என்ன 10. So perfect-ஆ இருக்கு. So okay, perfect-ஆ இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? Two triangles congruent அப்படின்னு சொல்லிடலாமா? Okay, இந்த triangle congruent-ஆ இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இப்போ triangle BAC congruent to triangle PQR அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா எதெல்லாம் ட்ரூவாக இருக்கும்னு பார்த்துடலாம். ஸோ BA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா PQ ஈக்குவலாக இருக்கும். BA is equal to PQ. அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ BA is equal to PQ and AC is equal to QR and remaining side என்ன BC. BC is equal to PR. Okay va? So two triangles are congruent அப்படினு சொல்றீங்கன்னா BA is equal to PQ, AC is equal to QR and BC is equal to PR. அதே மாதிரி corresponding angles எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். corresponding angles என்ன? So angle B is equal to angle P. So angle B is equal to angle P. Next angle A is equal to angle Q. Next angle C is equal to angle R. இதெல்லாம் எதனால அப்படின்னா by CPCT corresponding parts of congruent triangles are equal. So இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க by CPCT அப்படிட்டு வர்க் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா? சோ ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. 7 7 10 7 10 ஈக்குவலா இருக்கு. அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணனும். இன்க்ளூடட் ஆங்கிள் என்ன? இங்க 30 டிகிரி, இங்க 30 டிகிரி. அப்ப நம்ம கண்ண மூடிட்டு என்ன சொல்லிடலாம்? Two triangles are congruent. எப்படி எழுதணும்? So 7 30 10 அப்படி போறோம்னா இங்கே எப்படி போணும்? 7 30 10 தான் போணும். அப்படி இல்ல தப்பாயிடும். ஓகேவா? சோ அதனால நான் 7 30 10 ன்னு போயிருக்கேன். So BAC இங்க 7 30 10 means PQR both are congruent. Congruent இருந்துச்சுன்னா அதோட corresponding sides எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். corresponding angles ஈக்குவலா இருக்கும். இதுதான் triangles ஓட பேசிக்ஸ். triangle ஓட first criteria side angles. அதோட பேசிக்ஸ் இதுதான். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸர்சைஸ்ல வர சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். குவாட்ரிலேட்டரல் ABCD என்ன கிவன் கொடுத்திருக்காங்க? AC is equal to AD. சோ AC இந்த சைடும் AD இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு. சோ அதனால நான் மார்க் பண்ணிருக்கேன். AC and AD both are equal. அதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லிருக்காங்க? And AB bisects the angle A. Bisectனா என்ன? Bisect means dividing into the two equal angle. இப்போ for example உங்களுக்கு இப்படி ஒரு angle இருக்கு. ஒரு லைன் வந்து bisect பண்ணுது. இந்த angle வந்து 60 டிகிரின்னு வெச்சுக்கோங்க. ஒரு லைன் வந்து bisect பண்ணுது அப்படினா மீனிங் என்ன? two equal parts ஆ டிவைட் பண்ணுது. two equal angle ஆ டிவைட் பண்ணுது. சோ இது என்னவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். இது என்னவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். இதுதான் என்னது? bisector தான். ஓகேவா? அதே தான் இங்கே சொல்லிருக்காங்க. AB bisects the angle A ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, AB வந்து angle A வை bisect பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 1 ன்னு போட்டேன்னா இங்க என்ன வரும்? 1 ஆ தான் இருக்கும். கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? நம்ம we need to prove that show the triangle ABC and ABD ரெண்டுத்தையும் நம்ம congruent ன்னு சொல்ல போறோம். அதுக்கு அப்புறம் BC and BD வந்து ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணிடலாமா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? triangle ABC எங்க இருக்கு? ABC. ABD எங்க இருக்கு? ABD. क्वेश्चனை பார்த்ததுமே கொடுத்த triangle ஏதாவது காமன் சைடு இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏதாவது காமன் சைடு இருக்கான்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன? ABC. நெக்ஸ்ட் என்ன? ABD. சோ காமன் சைடு என்ன இருக்கு? AB இருக்கா? ஒரு காமன் சைடு இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன givenல ஈக்குவலா வேற ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? சோ given AC is equal to AD ன்னு கொடுத்திருக்காங்க. AC என்ன சொல்லிருக்காங்க? AC and AD equal ன்னு சொல்லிருக்காங்க. சோ AC and AD இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் நமக்கு எத்தனை சைடு ஈக்குவலா இருக்கு? ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா? AC and AD
ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, ஏபி அண்ட் ஏபி. ஓகேவா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன ரூல் இருக்குது, நம்ம என்ன ரூல் லாஸ்ட்டாக பார்த்தோம், சைடு ஆங்கிள் சைடுன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம செக் பண்ண சொல்லியிருந்தோம், கரெக்டாக? ஸோ இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும், சைடு 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 சைடு. ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம செக் பண்ணோம்ல, இன்க்ளூடட் ஆங்கிள் என்ன, இங்கேயுமே ஒன்று இங்கேயுமே ஒன்று. அப்போ சைடு ஆங்கிள் சைடு, இங்கேயுமே எப்படி இருக்கும், சைடு ஆங்கிள் சைடு. டூ ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கும், கான்க்ரூவெண்ட்டாக இருக்குமா? நான் இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொன்னேன்னு புரிஞ்சிச்சா? ஏன், ஏபின்றது பைசெக்டார், கரெக்டாக? பைசெக்டார் என்ன, ரெண்டு ஈக்குவல் ஆங்கிளாக டிவைட் பண்ண போகுது, அதனால உங்களுக்கு புரியணுன்றதுனால 1 அப்படின்னு போட்டிருக்கேன். கிளியரா? ஸோ அப்போ டெஃபினட்டாக ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட்டாக இருக்கும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் காமன் சைடு இருக்குது ஏபி. ஓகே, வேறு ஏதாவது ஈக்குவல் சைடு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரு ஏசி ஒரு ஏடி ஈக்குவலாக இருக்கா? ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது, இங்கேயுமே ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூடட் ஆங்கிள் செக் பண்ணணும்ல. ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் என்ன, இங்கேயுமே ஒன்று இங்கேயும் ஒன்று, முடிஞ்சிருச்சு சைடு ஆங்கிள் சைடு, அவ்வளோதான். ஸோ ப்ரூஃப் எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஏசி இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஒன் மோர் ட்ரையாங்கிள் என்ன ஏபிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வச்சு ஒர்க் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளில் ஏசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏபிடியில் ஏடிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஒரு சைடை மென்ஷன் பண்ணுறேன்னா ஓகே. நெக்ஸ்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் யார், ஸோ ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 1 ரெண்டுமே ஈக்குவல், கரெக்டாக? இங்கே ஆங்கிள் 1 இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ அந்த ஆங்கிள் நம்ம எப்படி எழுதலாம், சிஏபி. ஸோ ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் எப்படி எழுதுவீங்க, இது இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்குமா, டிஏபி. ஸோ டிஏபி சைடு ஒரு ஆங்கிள் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு சைடு என்ன இருக்குது, சைடு சைடு ஆங்கிள் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஈக்குவல் சைடு ஒரு காமன் சைடு இருக்குது, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ சைடு ஆங்கிள் சைடு. அப்போ கண்ணை மூடிட்டு சைடு ஆங்கிள் சைடு கரெக்டாக இருக்குது இந்த ட்ரையாங்கிளில். கண்ணை மூடிட்டு அவங்க என்ன ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட்னு சொல்லியிருக்காங்களோ அதை எழுதி முடிச்சிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரையாங்கிள், திஸ் இம்ப்ளைஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இட்ஸ் கான்க்ரூவெண்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. பை என்ன ரூல், பை சைடு ஆங்கிள் சைடு கான்க்ரூவெண்ட் ரூல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த கான்க்ரூவெண்ட் எழுதுனதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 மினிட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ப்ரூஃப் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி, ஆஸ் யூஷுவல் ஏபி அண்ட் ஏபி போத் ஆர் ஈக்குவல், கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு பிடி, இது சிபி சீட்டில் தான் வரும், கரெக்டாக? வேறு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏசி அண்ட் ஏடி ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். கரெக்டாக ஏஎன்சி இஸ் ஈக்குவல் டு ஏஎன்டி, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிஏபி டிஏபி, ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏபி, கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். பை சிபிசிடியில் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட் அப்படின்னா சிபிசிடி நம்ம எப்படி எடுப்போம் சொல்லுங்கள். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி ஆல்ரெடி நமக்கு அது தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். நெக்ஸ்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி, நம்ம ப்ரூஃபே முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அதே மாதிரி ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், தெரியும் நமக்கு. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, எங்கே இருக்குது ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும். எதனால், பை சிபிசிடி முடிஞ்சிருச்சு. அது நமக்கு இங்கே தேவைப்படல, அதனால் நான் எழுதலை. ஸோ பை சிபிசிடி ஓவர். ஸோ ப்ரூஃப் ஓவரா நம்ம பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். திஸ் இம்ப்ளைஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி ஹெச்பி. ஹெச்பின்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஹார்திக் பாண்டியாவில் ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்க. உங்களுக்காக தான் 9th நீங்கள் கேட்டுட்டு இருந்ததுனால தான் 9th வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.